இந்த யாத்திரை வந்து எங்கண்ட ஆதி காலத்தில் வீரபாகுதேவர் சித்தர்மார் ஐயா வந்து வேலோட வந்து போகிறார். என்னத்தை கொண்டு வந்தோம், என்ன கொண்டு போக போகிறோம். சில இடங்களில் நாகம்மாள் காட்சி வந்திருக்கின்றேன், சில இடங்களில் முருகன் நேரடியாக வந்து அழைத்து செல்கின்றான். ஐயா பாருங்க வேலோட போகிறேன், எல்லாம் சுற்றி காட்டி என்ன மரச்சேன. அதுக்கு முதல் வரையும் ஒரு நேர்த்தி கடனை வச்சு சென்றேன். அது போன வரையும் எனக்கு நிறைவேறி விட்டது. பெரிய பெரிய ஞானிகளுக்கு அவனுக்கு ஊரும் இல்லை பேரும் இல்லை. 15 வருஷமாக நான் போய்கொண்டிருக்கின்றேன். அதில் 9 வருஷம் கடந்த 9 வருஷம் ஓந்தை கதவை முதலாக திறந்து முதல் மனிதனாக செல்கின்றேன். எனக்கு முருகன் வந்து எங்களை வழி நடத்தி கூட்டிக் கொண்டு போவார். அவர் எங்களோட ஆத்மாவுக்கு பசி இருக்கு, அது கடவுள்கிட்ட கதையாடு கதைக்கணியும். முருகன் அந்த சக்தியை தந்து தான் அனுப்புகிறார். ஏன்டா இதில் வந்து வயசான சாமிமார் அடியார் எல்லாரும் பெரியனா. ஏனென்றா எனக்கு தேவை நீதி நேர்மை நியாயம். எங்கண்ட உயிர் எங்கண்ட கையில் இல்லை, அவர்கிட்ட கையில் கொடுத்துட்டு தான் நாங்கள் போகிறோம். காய்கள வணக்கம். மற்றும் ஒரு காணொலி வாயிலாக வந்து இணைஞ்சிருக்கிறோம். இன்றைய நாள் நாங்கள் நிற்கக்கூடிய பகுதி தொண்டமனாறு செல்லச்சன்னதி ஆலயத்தில் வந்து நிற்கிறோம். இன்றைய நாள் வெள்ளிக்கிழமை. வளமையாக எல்லாருக்குமே தெரியும், வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே தெரியும், வளமையாக வெள்ளிக்கிழமைன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் செல்லச்சன்னதி ஆலயத்துக்கு தவறாமல் வாரது வந்து வழக்கம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆலயத்தில் நடக்கிற பூஜைகள் வழிபாடுகள், அது மட்டும் இல்லாமல் அன்னதான நிகழ்வுகள் எல்லாமே வந்து நாங்கள் எல்லாம் காட்சிப்படுத்துவோம். அது மட்டும் இல்லாமல் பஜனைகள் எல்லாமே நடக்கும். இன்றைய நாள் இந்த காணொலி கொஞ்சம் ஒரு வித்தியாசமான ஒரு காணொலியாக இருக்கும். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் இருந்து கதிகாம யாத்திரை, கதிகாமத்துக்கு வந்து யாத்திரையாக இங்கே இருந்து வந்து போவாங்க. அதிகமாக செல்லச்சன்னதி ஆலயத்தில் இருந்து நிறைய குழுவினர் வந்து இனி வந்து போக வந்து ஆரம்பிப்பாங்க. நாளைய நாளில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழுவினர் வந்து கதிகாம யாத்திரைக்கு வந்து போகிறாங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40-50 பேருக்கிட்ட நினைக்கிறேன். இன்றைய நாள் இந்த செல்லச்சன்னதி ஆலயத்தில் வந்து இன்றைய நாள் இங்கே வந்து நிற்கிறாங்க. அவங்கள வந்து நாங்கள் பார்ப்போம். அவங்கள கதைக்க முடிஞ்சால் வந்து இன்றைய நாளில் அவங்களுடைய பயணங்கள் பற்றி வந்து கதைப்போம். என்ன மாதிரி பயணம் வந்து எப்படி இருக்க போகுது, கதிகாம யாத்திரை வந்து எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி அவங்களுடைய வந்து கதைப்போம். யாரும் எங்கள் சேனலை வந்து புதுசாக பார்க்குறீங்கன்னு சொல்லிச்சுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். வாங்க காணொலிகளில் போகலாம். ஓகே, இன்றைய நாள்லையும் வெள்ளிக்கிழமை பாருங்க, ஏராளமான வாகனங்கள் எல்லாம் வந்து இதில் இந்த இடங்களில் நிற்கக்கூடிய வந்து காணக்கூடிய ஆலயத்துடைய முன்றல் பகுதியில் வந்து நிற்கிறோம். இன்றைய நாள் ஆலயத்தில் வந்து நிறைய பக்தர்கள் வந்து நிற்கிறத வந்து காணக்கூடியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் பாருங்கள், இதில் பச்சை நிறத்தில் வந்து வேட்டி எல்லாம் வந்து கட்டிக்காங்க. இவர்கள் எல்லாம் வந்து கதிகாம யாத்திரை எல்லாம் வந்து போகிறதுக்காக இங்கே வந்து நிற்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இல்லை பாருங்கள், புதிய ஒரு பைக் கொண்டு இதில் வந்து பூசை காட்டுறதுக்காக வந்து இதில் கொண்டு வந்து விட்டுருக்காங்க. இதில் பக்தர்கள் இதில் பூஜை வழிபாடுகளில் வந்து ஈடுபடுறதை வந்து நீங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கும். பாருங்கள், தேங்காய் உடைக்கிறது, கற்பூரம் கொளுத்துறது, இங்கே பாருங்கள். ஓகே, தொடர்ச்சியாக வந்து ஆலயத்துக்கு உள்ளேயும் வந்து பஜனைகள் எல்லாம் வந்து நடந்து கொண்டிருக்குது. ஏன்னா ஒரு சொற்ப வேளையில் பூஜை வந்து ஆரம்பிக்கும். பூஜைக்கு வந்து நம்ம ஒரு சொற்ப வேலை இருக்குது. அதுக்கு முதல் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆலயத்துக்கு பின்புறமாக வந்து போவோம். பின்புறமாக பஜனைகள் வந்து நடக்குது. நிறைய பக்தர்கள் வந்து வந்திருக்காங்க. இங்கே பாருங்க, பின்னுக்கு வளமை போல் எல்லோருமே இருந்து பெரிய பஜனை வந்து நடக்குது. வணக்கம்.
ஓகே, இப்போ எங்களோட வந்து இப்போ கதுகாம ஜாத்திரை வந்து ஆரம்பித்து இன்றைய நாளில் செல்லச்சின்ன ஆழ்த்து நிற்கிறீங்கண்ணே. அப்போ எப்போ வழிகிட்டு நீங்கள் ஐயா, எப்போ நீங்கள் வந்து கதுகாமத்துக்கு வந்து போவீங்க? நாங்கள் 19ஆம் தேதி பிரான்பட்டு பெரியவளமுருகன் கோயிலேருந்து ஆரம்பித்து நகலேஸ்வரம் வந்தது, அங்கே தங்கி பேந்த இப்படியே எழும்பி மாவட்டபுரம் அப்படி பல கோயில்களை தாண்டி வந்து மயிலிட்டி பேத்தியம்மன் கோயிலில் தங்கி எங்களை ஆதரித்து அவை எங்களுக்கு விட தந்து பேந்த அப்படியே வந்து அக்கறை பேச்சியம்மன் கோயிலில் தங்கி நின்று இப்போ அப்படியே நாங்கள் சன்னதிக்கு வந்து நிற்கிறோம். நாளைக்கு 23ஆம் தேதி நாளைய காலமே இங்கே வேல் எடுத்துக்கொண்டு கதிராமன் நோக்கி பயணிக்க இருக்கின்றோம். இப்போ யாத்திரை வந்து நீங்கள் ஆரம்பித்து எத்தனை நாளில் வந்து நீங்கள் கதுகாமம் வந்து போவீங்க? நாங்கள் கூடினது ஒரு 60 நாள், 54 நாள் 55 நாளுக்கு நாங்கள் சென்றடைவோம். எல்லா இடமும் தங்கி நின்று கொஞ்சம் போகிற காட்டுக்கிற தங்கி நின்று போகிறோன்னா கொஞ்சம் ஒரு நாள் 2 நாள் முந்தும் பிந்தும். குறிப்பாக நீங்கள் ஒவ்வொரு ஆலயங்கள்லாம் போய் நிற்கிறதா? ஒவ்வொரு ஆலயங்கள்லாம் அந்த ஆலயங்கள் எங்களை கூப்பிட்டு எங்களுக்கு சாப்பாடுகளால் உணவுகள் அளித்து எங்களை கௌரவித்து எங்களை வழி அனுப்புவார்கள். உடுப்புகள் எல்லாம் என்ன மாதிரி நீங்கள் கொண்டு போகிறதா? சில கோயிலில் இப்போ பிரான்பட்டில் உடுப்பு கொடுத்தவ, மற்றது அக்கறை பேச்சியம்மன் கோயிலில் எங்களுக்கு உடுப்பு தந்து எங்களை கௌரவிச்சு எங்களை அனுப்பின சாப்பாடு எல்லாம் பல இதாக தந்து எங்களை பல சந்தோஷமாக எங்களை வழி அனுப்பியிருக்குன்னு. இப்போ நீங்கள் யாத்திரைன்னு வலிக்கிட்டால் உங்களுக்கு வந்து இப்போ சாப்பாடுக்கு உடைக்கோ எந்த பிரச்சனையுமே இல்லை? எந்த பிரச்சனையும் எங்களுக்கு இல்லை. அதாவது நாங்கள் சன்னதியிலேருந்து வலிக்கிற யாத்திரைமாருக்கு எந்த பிரச்சனையும் எங்களுக்கு இறைவன் விட்டதில்லை. ஓகே, இப்போ எத்தனாவது வருஷமாக நீங்கள் இப்போ இந்த கதுகாமா ஜாத்திரைக்கு வந்து போகிறீங்க? நான் 5 வருடமாக போய் கொண்டிருக்கின்றேன். எங்களை மூதாதையருக்கான பேர் 15 வருஷம் 10 வருஷம் என்று சென்று கொண்டிருக்கின்றார்கள். ஓகே, இப்போ இந்த யாத்திரை வந்து நீங்கள் இத்தனை வருஷமாக போகிறீங்களானே, இப்போ இந்த யாத்திரையினுடைய முக்கியம் என்று சொல்லி சொன்னால் என்னவா நீங்கள் பார்க்குறீங்க? நான் அவர் ஒரு நேர்த்தி கடனை வச்சு செல்றவ. நானும் ஒரு போன அதுக்கு முதல் வரையும் ஒரு நேர்த்தி கடனை வச்சு சென்றேன். அது போன வரையும் எனக்கு நிறைவேறிவிட்டது. எனது மகளுக்கு திருமணம் நடக்கணுண்டு நினைத்து சென்று நான் எனக்கு போன வரையும் எனக்கு அந்த இதுக்கும் அவர் அருள் தந்துட்டார். வேலை சந்தோஷம். இப்போ இங்கேருந்து போய்க்கல முக்கியமாக நீங்கள் இப்போ யாத்திரைன்னு போய்க்கல என்ன விஷயம் வந்து கொண்டு போகிறது? அந்த வேல் மட்டும்தானா? அந்த வேல் சாமி ஜியா வேல் சாமின்ற தலைமையின் கீழே தான் நாங்கள் அவர் வேல் கொண்டு போவார், அவர் கீழே நாங்கள் அவரோட போவோம். ஓகே, அப்போ இப்போ நீங்கள் வந்து இப்போ 5 வருஷமாக போகிறீங்க. மற்ற உங்களோட வந்து வாரவங்க வயது இப்போ முதிர்ந்தவங்க எல்லாமே சொல்லி எத்தனை வருஷமாக போகிறாங்க? 15 வருஷம் 14 வருஷம் உண்டாக எனக்கு தெரிஞ்ச வழி போய் கொண்டிருக்கேன். இப்போ நீங்கள் இங்கேருந்து போய் காட்டு வழி பாதையெல்லாம் வந்து எப்படியான ஒரு சவாலாக இருக்கும்? காட்டு வழி பாதையில் எங்களுக்கு பொத்துவில் எங்களை பொத்துவில் இருந்து எங்களுக்கு சொல்லுவேன்னா நீங்கள் 5 பேராக 10 பேராக சேர்ந்து புரிஞ்சு போங்க உண்டு. அப்போ அதில் நாங்கள் 5 பேரோ 6 பேரோ சேர்ந்து எங்களுக்கான சமைக்கக்கூடிய பாத்திரங்கள் சாமான்கள் அவையும் மோகன் சாமி மூலமாக எங்களுக்கு குழந்தைக்கு ஒரு கொஞ்சம் சாமான் தருவினேன். அந்த சாமானோட சேர்த்து நாங்கள் வேண்டி அந்த 5-6 பேர் சேர்ந்து சமைச்சு சாப்பிட்டு செல்கிறோம். சில இடங்களில் அந்த இடத்துலையே எங்களுக்கு இலவசமாக சாப்பாடுகள் தரத்துக்கு ஒழுங்குகள் நடக்கும். ஓகே, இப்போ நீங்கள் வந்து இப்போ இங்கேருந்து போய்க்க கோயில் வழியை நிற்க உங்களுக்கு சாப்பாடுக்கு பிரச்சனை தானே? இப்போ காட்டுக்கு இருக்க நீங்கள் சமைச்சு சாப்பிடுவோம். என்ன வழியில் இருக்கக்குள்ள மோகன் சாமி மூலமாக எங்களுக்கு ஒவ்வொரு பார்சல் தருவின அரிசி மரக்கறி அதை வேண்டி நாங்கள் 5 பேரோ 6 பேர் சேர்ந்து அதை சமைச்சு சாப்பிட்டு செல்வது. ஓகே, இப்போ காட்டுக்கு இருந்து நீங்கள் சமைக்கல எந்த மாதிரியான உணவுகள் வந்து சமைப்பீங்க? நாங்கள் ஒரு சோறு சில நேரத்தில் எல்லா மரக்கறியும் போட்டு உண்டா சேர்த்து ஒரு குலசாதமாக செய்து பங்கிட்டு எடுப்போம். சில நேரத்தில் ஆக்கள் சேர்ந்து தண்டி நாள் வீட்டில் செய்கிற மாதிரி ஒரு பொரியல் இதெல்லாம் செய்து அப்பளங்கள் இதெல்லாம் செய்து சாப்பிட்டு செல்லுவோம். ஓகே, இப்போ நீங்கள் 5 வருஷம் போயிருக்கீங்களானே, இப்போ நாளைக்கு சன்னதியிலேருந்து வலிக்கிறீங்கன்னு சொல்லி சொன்னால் அடுத்து எந்தெந்த இடங்களுக்கு வந்து போயிட்டு நீங்கள் கதகாமத்து போவீங்க? நாங்கள் இப்போ இப்படி போகக்குள்ள சன்னதியிலேருந்து வலிக்கிட்டால் ஆவரங்கால் சிவன் கோயில் எங்களுக்கு மதிய சாப்பாட்டுக்கு அது பெரும்பாலும் மோகன் சாமி தான் அதுக்கு ஒழுங்குபடுத்துகிறவர். அதால் அப்படியே அங்கே சாப்பிட்டு அப்படியே மட்டுவில் அம்மன் கோயிலில் இரவு தங்கி அந்த கோயிலில் சாப்பாடு தெரியும். அங்கேருந்து சாப்பிட்டு நாங்கள் அதால் அப்படியே இப்படியே வலிக்கிட்டு
உசன் கந்தசாமி கோயில், கொடிகாமம், மற்றது நெத்தலியாறு, அப்படி பல இடங்கள் கண்டு ஒவ்வொரு இடங்களுக்கா போவீங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சு வெட்டாப்புல கண்ணகி அம்மன் போய் தான் நீங்கள் போவீங்க. அந்த பொங்கலுக்கு அங்கே நின்று தான் நாங்கள் செல்வது வழக்கம். இல்லை நான் போன முறையெல்லாம் வெட்டாப்புல போய்க்கல. இப்போ நிறைய பேர் அங்கே வேலோட எல்லாம் வந்து போகிறத நான் பார்த்துருக்குறேன். அந்த இதுதான் இங்கே இப்போ நீங்கள் வெட்டாப்புல பொங்கல் அந்த அங்கே போய் தான் போவீங்க. பொங்கலுக்கு முதல் நாள் நாங்கள் பெரும்பாலும் அங்கே போய் நிற்போம். அந்த பொங்கல் முடிச்சு கொண்டு அடுத்த நாள் விடிய நாங்கள் எங்களுடைய யாத்திரையை வேலுச்சாமி அவர்கள் துவங்குவார். இதில் நீங்கள் போய்க்கே உங்களுக்கு பணம் சம்பந்தமான பிரச்சனையே எதுவுமே வர தேவையில்லை. பற்றி பெரிய பிரச்சனைகள் ஒன்றும் இல்லை. ஏனெண்டா கோயில் அடியில் சாப்பாடு தருவார்கள். மற்றது மோகன் சாமி ஊடாக எங்களுக்கு சில இடங்கள் அவரே வந்து எங்களுக்கு பல வகைகள் பனடோல்கள் அதுகள் இதுகள் என்றெல்லாம் தருவார். அவர் ஒரு சிறிய தொகை பணமும் எங்களுக்கு வழங்குறவர். அப்போ அந்த பணத்தால் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நாங்கள் வாரத்துக்கு திரும்பி பஸ்ஸில் வாரத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் வீட்டில் ஒரு கொஞ்சம் பணம் எடுத்து செல்லுவோம். கொஞ்சம் அங்கேருந்து வாரத்துக்கு மட்டும்தான் உங்களுக்கு பணச்செலவு, மற்றபடி பெரிய செலவுன்னு இல்லை. பெரிய செலவுகள் ஒன்றுமே இல்லை. இப்போ நீங்கள் எத்தனை வருஷமா போறீங்க? நான் 3 வருஷம். 3வது வருஷம். இது 3வது வருஷமா? ரைட்டு. உங்களுடைய இப்போ என்னண்டு இந்த முறை தான் முழுசாக போகிறோம். இது சுதந்திரம் தான் போகிறேன். ரைட். அப்போ நீங்கள் இதில் 3 வருஷம் போயிருக்கீங்க. உங்களுடைய பயண அனுபவங்கள் வந்து எப்படி இருந்தது? சந்தோஷமாக இருந்தது. எல்லாரோடையும் வந்து சேர்ந்து போய்க்கல அது உங்களுக்கு தெரியலன்னு சந்தோஷமாக இருக்கும். இப்போ முருகனை வந்து இவ்வளவு கஷ்டங்களை தாண்டி நீங்கள் அந்த முருகப்பெருமான இறுதி நேரம் வந்து நீங்கள் போய் பார்க்குறீங்க, மேலே ஏறி போய் பார்க்குறீங்க, அந்த தருணம் வந்து எப்படி இருக்கும்? சந்தோஷமாக இருக்கும். மலை ஏறுறதுக்கு முன்னும் சாமி எங்களுக்கு அந்த அது ஒரு இடம் ஒன்று இருக்குது. அந்த இன்னொரு இடம் எனக்கு காட்டுக்கு தெரியல. அந்த இடத்துல இருந்து வாங்கக்குள்ள அந்த மலை 7 மலை தெரியும். அப்போ அதிலே பார்த்த உடனே எங்களுக்கு ஒரு சந்தோஷம், ஏதோ எங்களுக்கு ஏதோ ஒரு கிடைக்காத ஒரு பொருள் கிடைச்ச மாதிரி. நாங்கள் எதை நேர்ந்து வந்து போகிறோமோ அது கிடைச்ச மாதிரி ஒரு நிம்மதி, ஒரு பெரிய நிம்மதியாக கண்ட மாதிரி வந்துட்டோம். ஏழுமலையான சந்திச்சிட்டோம்ட்டு இந்த இதுவும் இல்லாமல் நாங்கள் செல்லுவோம். கண்டிப்பாக அவங்களோட வந்து கதைச்சது சந்தோஷம். நீங்கள் இந்த முறையும் ஏதோ ஒரு நேர்த்தியோட கண்டிப்பாக போவியல். அந்த நேர்த்தியும் கண்டிப்பாக உங்களுக்கு நிலைக்கோணும், முருகப்பெருமான் தெருவார்ன்றதை வந்து இதில் சொல்லிக்கொள்ளேன். நன்றிண்ணா. பல பெண் பக்தர்களும் வந்து அம்மாக்கள் வந்து போயினோம். அம்மா வணக்கம். இத்தனை வருஷமாக நீங்கள் வந்து இந்த யாத்திரைக்கு வந்து போறீர்கள்? 2 வருஷம். 2 வருஷம். ஓகே. இப்போ உங்களுடைய யாத்திரை பயணத்தில் வந்து நீங்கள் எப்படியான ஒரு உணர்வுகளை வந்து நீங்கள் வந்து போகிற நீங்கள் இந்த மலைக்கு வந்து போய்க்கல? இது வந்து செல்வ சன்னதியிலிருந்து நாங்கள் வீரவாகுதவற்ற அருளால் அவர் வீரவாகுதவர் முந்தின காலத்திலிருந்து யாத்திரை செய்தவர். அவற்ற அடியார்கள்லாம் நாங்கள் வந்து அவருக்கு சேவை செய்கிறார். முருகனுக்கு சேவகர். முருகன் வந்து எங்களை வழி நடத்தி கூட்டிக் கொண்டு போவார். அவர் எந்த வடிவத்தில் வாரார், எந்த இதில் வாராருன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் நாங்கள் காட்டு பாதைகளால் போகும்போதெல்லாம் முருகனை தரிசித்து முருகனை பார்த்து முருகனை கும்பிட்டு கொண்டான் போகிறாங்க. இப்போ முருகன் எங்களுக்கு முன்னுக்கு போய் கொண்டிருப்பார், நாங்கள்லாம் பின்னால் போகிறாங்க. ஆனால் இந்த இதில் எங்களுக்கு நல்ல ஒரு சக்தி இருக்குது. எங்களுக்கு முருகன் அந்த சக்தியை தந்து தான் அனுப்புகிறார். ஏன்னா இதில் வந்து வயசான சாமி மேர் அடியார் எல்லாரும் பெரியணும். அப்போ வயசான அடியார் வரைக்க ஏழுமோ ஏழாதுன்றதை முருகன் தான் அவைக்கு விட கொடுத்து அவையை வழி நடத்தி கொண்டு போகிறார். இந்த யாத்திரை வந்து எங்கண்ட ஆதி காலத்தில் வீரவாகுதேவர் சித்தர்மார் எல்லாரும் சேர்ந்து கலந்து கொண்ட யாத்திரை இந்த யாத்திரையை வழி நடத்தி கொண்டு செல்கிறார்கள். இப்போ ஜியாசாமி அவர் தான் நடத்தி கொண்டு வாரார். இப்போ இது உகந்த மேலே போய் மண்டூர் போய் உகந்த மேலே போய் தான் நாங்கள் காட்டுப்பாதையில் 10 நாளும் நாங்கள் நித்திரையும் இல்லாமல் என்ன வரும் போவோமென்று தெரியாமலைக்கு எங்கண்ட உயிர் எங்கண்ட கையில் இல்லை, அவற்றை கையில் கொடுத்துட்டு தான் நாங்கள் போகிறோம். போகும்போதெல்லாம் நாங்கள் பாதணிகள் ஒன்றும் இல்லாதான் இந்த அடியார் எல்லாரும் வாராரு. அவர்கள உயிருக்கு எல்லாத்துக்கும் பொறுப்பு அவர் தான், முருகப்பெருமான் தான்.
இப்போ நீங்கள் வந்து இத்தனை வருஷமாக வந்து போகிறீங்க, இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து நினைச்சு தானே வந்து போவீங்க, அது வந்து நடந்திருக்கா? நடக்கும், நடக்க வைப்பார். நடந்து கொண்டு இருக்குது, நடக்க வைப்பார். அந்த ஒரு பிரதிபலனாக தான் நீங்கள் தொடர்ச்சியான அந்த முருகனை தேடி ஒரு பயணம், யாத்திரை பயணம் போகிறீங்கன்னு. ஓம் அவர் எங்களுக்கு அந்த ஊக்கத்தையும் அந்த இதையும் எங்களுக்கு அந்த வெள்ளமையும் தந்து எங்களை கூப்பிடுறார். அவற்றை அருள் இல்லாமல் நாங்கள் போயலாது. அவர் போண்டா தான் நாங்கள் போகலாம், இல்லையென்று சொன்னால் நாங்கள் போயலாது. பற்றாப்பள்ளி அம்மாளாச்சியில் வழிவட்டி அவ வழிவட்டி நீ போகலாம் என்று சொல்லி வழியை அனுப்பி அவாவே வைப்பா. அவா ஓகேன்னு சொன்னா தான் நாங்கள் போகலாம், இல்லையண்டா இல்லை. திருப்பி தான் ஓகே. உங்களுடைய பயணம் வெற்றிகரமாக வந்து முருகன் கண்டிப்பாக உங்களுக்கு அதை வழிவகுப்பார்ன்றதை வந்து சொல்லிக்கிறோம். நன்றி காய்ச்சதுக்கு நன்றி. இங்கே கதகாம ஜாத்திரை குழுவினரோட வந்து கதைச்சம் தொடர்ச்சியாக ஆலய மூன்றில் வந்து பாருங்கள் எவ்வளவு பக்தர்கள் வந்து வழிபாடுகளில் தொடர்ச்சியாக வந்து ஈடுபடுறாங்க அப்படின்னு சொல்லி இதில் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். பாருங்கள், இன்றைய நாளில் இன்னும் நிறைய பக்தர்கள் வந்திருப்பது போல் வந்து எனக்கு வந்து இதில் தோணுது. பாருங்கள் எவ்வளவு பேருன்னு சொல்லி. ஓகே, இன்றைய நாளில் செல்லச்சந்தி ஆலயத்தில் எங்களோட ஐயா ஒரு ஆள் வந்து நிற்கிறார். இவர் வந்து நீங்கள் நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க. ஒரு தனித்தீவில் வாழ்கிற ஒரு ஐயாவோட வந்து நாங்கள் இப்போ கதைக்க போகிறோம். ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம். எனக்கு கண்டது வந்து சந்தோஷம். நானும் உங்களை கண்டதுக்கு எனக்கு பெரிய ஆலயவாசல் எனக்கு ஒரு சந்தோஷம். இப்படி ஒரு செய்திகளை எடுத்து கொடுக்குறதுக்கு மிகவும் எல்லாராலும் முடியாது, எல்லாரும் லைக் பண்ணி போட முடியாது. அதனால நீங்கள் என்னை தெளிவுபடுத்தி உங்களையும் நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். ஓகே, எந்த இடம் நீங்கள் சரியாது? நான் சாவகச்சேரி செம்மணி சுடலைக்கு பக்கத்தில் அருகாமையில் ஒரு புட்டியிலே அமைந்திருக்கிறேன். ஒட்டனாம்புட்டி என்று சொல்லி அதுக்கு பேர் வைத்திருக்கிறேன். நீங்கள் தனியாக தான் இருக்கிறீங்க? தனியாக தான் இருக்கிறோம். மூலமாக நாங்கள் பார்த்துருக்கிறோம், ஆனால் நேரில் இப்போ தான் வந்து உங்களை வந்து பார்த்துக்கிறேன். நன்றி. சரி, நன்றி. நீங்கள் ஒரு பள்ளியும் வருவீங்களா? ஒரு பள்ளியும் இங்கே வரணும். எங்களோட வந்து கதகாம யாத்திரைக்காக தயாராக இருக்கிற ஒரு ஐயா அவரால் வந்து எங்களோட வந்து நிற்கிறார். அவரோட வந்து கதைப்போம். ஐயா வணக்கம். நீங்கள் வந்து எத்தனை வருஷமாக வந்து இந்த கதகாம யாத்திரைக்கு வந்து போகிறீங்க? 15 வருஷமாக நான் போய்கொண்டிருக்கின்றேன். அதில் 9 வருஷம் கடந்த 9 வருஷம் ஓந்தை கதவை முதலாக திறந்து முதல் மனிதனாக செல்கின்றேன். எனக்கு பின்னால் மொத்தம் 27,000 25,000 பேருன்னு ஒவ்வொரு வருஷமும் வந்து கொண்டிருக்கின்றார்கள். அதேபோல் இந்த முறையும் நான் என்னோட சேர்ந்து ஒரு 5 அல்ல 6 பேர் கூடின ஒரு 10 பேர் தான் நாங்கள் புறப்படுவோம். ஏனென்றால் எனக்கு தேவை நீதி, நேர்மை, நியாயம். அப்படி நேர்மையான ஆட்களை தான் நான் என்னுடன் அழைத்து செல்வேன். அதனால் என் யாத்திரை சிறப்பாக இருக்கின்றது. எங்கும் மதிப்பு தருகிறார்கள். நல்லவர்களாகவே நாங்கள் போய்கொண்டிருக்கின்றோம். கதிராமகந்தன் அடியார்களாக நேர்மையாக செல்வதால் கடந்த 9 ஆண்டுகளாக கதிராம பாத யாத்திரைக்கு திறந்து விடப்படுகின்ற ஓந்தை கதவை திறந்து வைக்கும் பாக்கியம் எனக்கு கிடைத்திருக்கின்றது. அதுவேல் இம்முறையும் அந்த ஓந்தை முருகன் கதிராமகந்தன் சன்னதியானவர்களால் நமக்கு கிடைக்கும் என நான் எதிர்பார்க்கின்றேன். நீங்கள் அங்கே போய்க்கில் வந்து உங்களுக்கு உணவுகள் எல்லாம் என்ன மாதிரி? உணவுகள் எங்களுக்கு முருகன் அருளால் எங்கும் கிடைக்கின்றது. அதிலும் இன்னொரு குறிப்பாக ஒரு விஷயம் சொல்ல வேண்டும். கொரோனாவுக்குள் யாரும் செல்லவில்லை. தனி மனித சட்டம் இருந்து யாரும் செல்லவில்லை. அப்பொழுது தனி மனிதனாக இங்கிருந்து சென்றேன். இதோ அங்கே இருக்கின்ற சுரேஷ் ஐயாவும் அத்தி ஐயாவும் என்னை இங்கிருந்து அனுப்பி வைத்தார்கள். செல்லச்சன்னதி ஆச்சிரமம் மோகன் சுவாமி நிறைய ஆளுகையில் தனியொருவராக சென்றேன். அப்பொழுது தனியொருவராக சென்று யாழ் யாத்திரையின் தன்மானத்தை காத்தார்கள் என அனைத்து பத்திரிகைகளும் எழுதினார்கள். கூடுதலாக சிங்கள பத்திரிகைகள் அதற்கு முன்னுரிமை கொடுத்து அனைத்து சிங்கள பத்திரிகைகளும் முன்னுரிமை கொடுத்து எனக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் சொந்த உற்சாகத்தால் கானகத்தினுடைய தனியொருவராக சென்றேன். புலி, கரடி, யானை என இருக்கும் அனைத்து மிருகங்களுக்கூடாகவும் தனியொருவராக சென்று யாத்திரையின் தன்மானம் காக்கப்பட்டேன். நீங்கள் போய்கள என்ன மாதிரியான சவால்கள் வந்து உங்களுக்கு வந்து இருக்குது? எனக்கு சவால்கள் இருப்பதாக கிடைக்கவில்லை. ஏன்னா முருகன் அருளால் அனைத்தும் நன்றாகவே நடந்து கொண்டிருக்கின்றது. முருகன் சில இடங்களில் நாகம்மாள் காட்சி தந்திருக்கின்றான். சில இடங்களில் முருகன் நேரடியாக வந்து அழைத்து செல்கின்றான். அப்படி சில அருள் இந்த இறைவனை காணுகின்ற பாக்கியம் கிடைத்திருக்கின்றது. ஒரு முறையெல்லாம் நாகம்மாள் நேரடியாக நாங்கள் 5 பேர் போய்கொண்டிருக்கும்போது நாகம்மாள் நேரடியாக காட்சி வந்தால் அதில் ஒரு ஆள் கூட வந்து ஒரு ஆளுக்கு சலங்கை சத்தம் கேட்டது, மற்ற சிறப்பு சத்தம் கேட்கின்ற. ஆனால் ஆக 2 பேருக்கு தான் நேரடியாக காட்சி தந்தார். இன்றும் அந்த இடத்துல நாங்கள் கட்டகாமத்துக்கு சமீபமாக அந்த இடம். இன்றும் நாங்கள் அந்த இடத்துல பால் வைத்து கும்பிட்டு விட்டு தான் செல்கின்றோம். பின்பு நாகமாக மாறி நான் அந்த புத்துக்குள்ளே சென்று விட்டேன். வெள்ளை நாகமாக சென்று
அப்படி சில அருள் பாக்கியங்கள் எல்லாம் எங்களுக்கு கிடைக்க பெற்றோம் யாத்திரையின் போது. மற்றது இப்போ காட்டு வழி பயணம் வந்து எப்படி இருக்கு? காட்டு வழி பயணம், காட்டு வழி பயணம் தான் இப்போ சொல்லுகின்றேன், மிகவும் சிறப்பான பயணம், புனிதமான பயணம். இல்லாமல் யானை, புலி, கரடி இந்த மூன்றையும் நேரடியாக பார்த்துருக்கேன். நேரடியாக யானையெல்லாம் பார்த்து நல்ல ஒரு முறையெல்லாம் யானை எல்லோரும் யானையன்று ஓடிவிட்டார்கள். நான் வேலை வைத்துவிட்டு நீராடி கொண்டு வந்தேன். நான் வேலை எடுக்காமல் வர மாட்டேன்ட்டு நான் வேலைக்கு கிட்ட போகிறேன். வேலைக்கும் எனக்கும் இடையில யானை எதுவுமே செய்யவில்லை, அப்படியே சென்று பாட்டில் சென்று. அது மாதிரி தனியொருவராக சென்ற போதும் வள்ளி பாலத்தில் நான் படுத்திருந்தேன். நித்திரை எனக்கு எதுவும் தெரியவில்லை. என்னை கடந்து யானை வந்து தண்ணி ஒடித்துவிட்டு திரும்ப என்னை கடந்து செல்கின்றது. அப்பொழுது காட்டல் அதிகாரிகள் வந்து என்ன இவ்வளோ சக்தி உமக்கு இருக்கிறதா, இறைவன் சக்தி, யானை உண்மை கடந்து வந்து தண்ணி ஒடித்து விட்டு செல்கிறது, ஆனால் உமக்கு எதுவும் நடத்தவில்லை என்று ஆச்சரியப்பட்டார்கள். நான் சொன்னால் எல்லாம் அவன் செயலன்னு கேட்க எல்லாம் வியப்பாக இருக்குது. உண்மை சம்பவங்கள் நாங்கள் சொல்வதை வந்து உண்மை தன்மைகள். அதாவது 1976 ஜூன் மாதம் 15 தந்தை செல்வா அவர்கள் சொன்னார், என்னையும் என்ற மக்களையும் ஆண்டவன் தான் காப்பாற்ற வேணுமென்று. அதற்கமைய ஆண்டவன் என்னையும் இந்த தமிழ் மக்களையும் இந்த இந்து மதத்தையும் காத்தருள வேணும் என கேட்டுக்கொள்கின்றேன். நன்றியா, நன்றி. இவ்வளவு நேரம் உங்களோட வந்து காய்ச்சதுக்கு. நீங்கள் கதைக்கும் போது அப்படியே உணர்வு பூர்வமாக இருக்குது. எனக்கு கேட்கவே அது மெய் சிலுக்குது. சம்பவங்களை சொல்லும்போது உண்மை சம்பவங்கள் சொல்லும்போது மக்களை சென்றடைய வேண்டும். அதனால் நான் அதை சொல்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். கண்டிப்பாக உங்களோட சந்தித்தது வந்து சந்தோஷம். உங்களுடைய பயணம் வந்து சிறக்க வளமை இத்தனை வருடங்களாக வந்து போய்கொண்டிருக்கிறீங்க. இந்த வருஷமும் நீங்கள் சிறப்பாக வந்து உங்களுடைய பயணத்தை மேற்கொண்டு முருகனுடைய அருளை வந்து புறவணும் சொல்லி, முருகன் அருள் அவன் அருளாலே அவன்தான் வணங்கின்றது போல் அவன் தான் எங்களை அழைத்து செல்கிறான். அவன் அருள் இல்லாமல் நாங்கள் இந்த சென்னையில் இந்த இடத்துல நிற்கல. அப்போ அவன் தான் எங்களை அழைத்து செல்கின்றான். அதுதான் உண்மை. நன்றி, நன்றி. உங்களை சந்தித்தது எனக்கு ஒரு பெரிய ஒரு பாக்கியம். நன்றி, நன்றி. உங்களை எல்லோரையும் சந்திக்கணும். தமிழனாக வாழணும், தன்மானத்தோடு வாழணும். அதுக்கு இறைவன் வகுக்க வேண்டும். தமிழ் குமரன், தமிழன் மத்தியில் பிறந்த தமிழ் குமரன் தமிழனை தமிழனாக வாழ வைக்க வேண்டும். நன்றியா, நன்றியா. ஐயா வந்து வேலோட வந்து போகிறார். ஐயா வணக்கம். என்ன வேலோட போகிறோம்? கிடக்கு வேலை தான் கொண்டு போக போகிறோம். நாளைக்கு தான் போக போகிறோம் வெளிக்கு. நாளைக்கு எத்தனை மணிக்கு? 60 ஸ்டார்ட் ஆகினா நீ ஐயாவை என்ன மாதிரி செய்யணும்னு தெரியல. பூசையெல்லாம் முடிஞ்சு அப்படியும் ஒரு 9-10 மணிக்கு இடையில மோகன் மடத்தில் போயிருந்து சாப்பிட்டு அங்கே அதை வலிக்கிடுவோம். ஐயா பாருங்க, வேலோட போகிறேன் எல்லாம் சுற்றி காட்டி என்ன மறைச்சேனே. நாளைக்கு தான் எல்லாம். வணக்கம். நாளைய நாளில் இருந்து கதுகாம ஜாத்திரை, அந்த புனிதமான ஜாத்திரை வந்து ஆரம்பிக்குது. இந்த ஜாத்திரை பற்றிய நீங்களும் ஜாத்திரை குழுவில் வந்து இருந்திருப்பீங்க. உங்களுடைய அனுபவங்களை வந்து கண்டு சொல்லுங்க. எந்த அனுபவம் வந்து ஏறக்குறைய 1995 ஆண்டு கட்டத்திலிருந்து எங்களோட அமெரிக்கன் சாமி பேட்டிகரியன் அவரது தலைமையில் அந்த பாத யாத்திரை ஆரம்பிக்கப்பட்டது. அதுக்கு முதல் கௌரி பாலா, இவர் ஜோர் சுவாமி, அப்படி ஒரு 5 பேர் போயிருக்கிறாங்க. அந்த 5 பேரையும் ஆராய்ச்சியை சொல்லி ஆஸ்திரேலியாவிலிருந்து ஒரு சாமி வந்தவர். அவர் வந்து ஆஸ்திரேலிய இது என்ன கம்பஸில் ஒரு ஆய்வு ஒன்று நடத்தினவர். அந்த ஆய்வில் அவர் கொடுத்த இது என்னென்னு, இந்த 5 பேர் பாத யாத்திரையோட அவர் வரலாறு எடுக்க சொல்லியும் அவர் வந்தவர். 2018 நினைக்கிறேன். அவர் வந்து இங்கிலீஷ் தாங்க கதைப்பார். அதோட யாதவன் என்றவர் ஒரு ஆள் வந்தவர். எல்லோரும் இது அந்த 5 பேரில் நான் ஒரு ஆள். என்ன மேல்சாமின்னு சொல்லுவாங்க. மேல்சாமி ஏறக்குறைய 32 வருஷங்கள் நான் நடந்திருக்கிறேன். ஏறக்குறைய 32 வருஷங்கள் நடந்திருக்கேன். இப்போ எனக்கு சில இதானே செய்யுந்தானே எனக்கு 2020 ஆண்டு முருகன் சொல்லிட்டா இனி நடக்க வேணாமட்டு ஒன்று. நீங்களும் கேள்விப்பட்டிப்பேன். 2014 ஆண்டு செல்வச்சன்னதி ஆலயத்தில் எனக்கு எந்த வேல் 3 அடி செப்பு வேல் மறைஞ்சி வெள்ளி வேல் ஒன்று கிடைச்சது. கேள்விப்பட்டிருப்பேன். எங்களை காரதேவு சகாதேவ ராஜாண்டவர் போட்டிருந்தவர். ஆனால் இங்கே நடந்த உண்மை தான். அதே நேரம் எனக்கு ஒருவருக்கு நான் அறிவிக்கையில் நான் அந்த பாத யாத்திரை இதுகளுக்கு என்னோட இருந்த இதில் அத்தியண்டு ஒரு ஆள் அவர் இப்போ மறைஞ்சிட்டார், புஷ்பன் ஐயா. அப்படியெல்லாம் இருக்கிற நேரத்தில் எனக்கு வேல் கிடைச்சதை பற்றி நான் எவருக்கும் அறிவிக்கலாம். ஆனால்
வெளிநாட்டிலிருந்து தேற்றாத்தீவுக்கே நேரத்தில் வந்திருக்கு இப்படி வேல்சாமிக்கு ஒரு வேல் கிடைச்சாமன்னு சொல்லி அங்கேருந்து எனக்கு கோல் வருது. நீங்கள் சொல்லல, நான் சொல்லலை சரியோ. அப்படி பல அற்புதங்கள் நடந்தது மகன். ஆனால் நான் அறியா காலத்திலேருந்து இப்போ ஏறக்குறைய எங்களோட இந்து சமயம் தோன்றிய காலத்திலிருந்து ஏறக்குறைய 3000 வருஷத்துக்கு கூட தான் இருக்குமென்னு நினைக்கிறேன். கபிலவத்தை என்ற ஒரு இடம் இருக்குமா, கேள்விப்பட்டி பேலன்னு தெரியாது. அந்த கபிலவத்தையிலேயும் கூட முருகன் முதல் வந்து தங்கின இடம் கபிலவத்தை தான். ஏறக்குறைய 35 இதிலிருந்து குமுக்கல்லிருந்து மொன்றாள் வழியாக போகலாம், இல்லாட்டி குமுக்கல்லேருந்து போகலாம். 52 கிலோமீட்டர் உள்ளுக்கு போகணும். சரியான யானை கரடிக்காடு. அவர் அந்த கரடிக்காட்டில் இருந்தாலும் அந்த யானை வந்து எங்களுக்கு கிட்ட வந்து ஒரிஜினல் மாதிரியே வந்து நிற்கும். அப்படியெல்லாம் நான் இப்போ கிட்ட எல்லாம் கூட போய் வந்தேன், 3வது முறை போய் வந்தேன். நான் இப்போ என்னென்னு சொன்னால் இந்த எனக்கு 20ஆம் ஆண்டு கிடைச்சதுக்கு பிறகு தான் நான் இப்போ இந்த சித்தர்களின் குரல் உண்டு சிவசங்கர் அமைப்பில் இருக்கிறேன். அதில் ஒரு ஆலோசகராக இருக்கிறேன். அதோட சித்தாண்டி வேலோடு மலை என்று கேள்விப்பட்டிருப்பேன். அது வந்து எங்களோட ஐயாவுக்கு தான் கனவில் வந்து பெரிய பாம்பு ஒன்று வந்து கனவில் வந்து தான் ஒரு 6 மாதமாக இந்த விரல் பெருவிரல் கால் பெருவிரலும் கை பெருவிரலையும் பிடிச்சி தூக்கி கொண்டு கொடுத்து காட்டி அவர் கோயிலை கட்டினார். எனக்கும் அந்த பாக்கியம் கிடச்சிது. அந்த கோயில் ஒரு அங்கத்தவர் அறிக்கக்கூடிய பாக்கியம் கிடச்சி எல்லாம் செய்து இப்போ இன்றைக்கு அந்த கோயில் நிலைமை நல்ல நிலைமையில் இருக்குது. ஆனால் வளர்ச்சி நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே இருக்குது. இவர் கூட யாத்திரைக்கு இவர் வந்து இப்போ 2000 இப்போ இந்த வருஷத்தில் போன வருஷம் முந்தின வருஷம் எல்லாம் போனவர் இந்த வருஷத்தில் 7ஆம் மாதம் 2ஆம் தேதி அவர் யாத்திரை தொடங்குறார். அங்கேருந்து ஒரு 9 நாள் 9ஆம் நாள் நாங்கள் 7ஆம் மாதம் 9ஆம் தேதி உகந்தைக்கு போய் சேருவோம். சரியோ, போய் சேருவோம். மற்ற என்னென்னு சொன்னாமல் இந்த பாத யாத்திரையை பற்றி சொல்ல போனால் இந்த பாத யாத்திரையில் சொல்ல போகிறாக்கள் எல்லாரும் ஒரு அடக்கமாக போனால் நல்லா இருக்கும். ஏனென்றால் நாங்கள் இறைவனை காணத்தான் போகிறோம். எல்லாரும் ஒரே ஒற்றுமையாக போனால் தான் அந்த பாத யாத்திரை இனிக்கும். அல்லது பிரச்சனை தான் நிற்கும், சண்டையும் சச்சரவுமாக இருக்கும் இல்லையா. ஓகே, இப்போ யாத்திரைன்றே நீங்கள் சொல்கிறீங்களா அமைதியாக போகணும், பக்திபூர்வமாக போகணும்னு சொல்லி. இப்போ இந்த யாத்திரைகளை வந்து இப்போ குழப்பங்கள், பிரச்சனைகள், சண்டைகள் நடந்திருக்கா? இல்லை சண்டைகள் நடக்கிறல்லம்மான். சண்டையை ஏற்படுத்துவார் முருகன். அதாவது வியாழை என்ற ஒரு இடம் இருக்குது, எனக்கே நடந்தது. எங்களை வந்து சோதிக்கிறதுக்காண்டி வியாழையிலே கூட எனக்கு நடந்தது. நானும் மனசெல்லாம் போனேன். அந்த வருஷம் போன உடனே அவருக்கு தனி எடுக்க போனால் அவங்க வந்து சேர்ந்துட்டாங்க, நான் வரல. நான் வந்து காட்டில் மாட்டு போட்டுட்டேன். அப்போ வந்து சொன்ன மனுஷன் என்னோட சண்டை பிடிச்சி சரியா 15 நாள் என்னோட கதை கேட்கல. சரியா, பிறகு என் மகள் இந்த மட்டக்களப்பில் நர்ஸாக இருந்தவ, அவள் வந்து தான் அங்கே சமாதானம் பிடிச்சது. அப்படியான வேலையெல்லாம் செய்வார் இந்த முருகன். சரியா, அதுண்டு. மற்ற என்ன மகன் நாங்கள் கூட்டிட்டு போகிறாக்களை அரவணைப்பில் கொண்டு போனால் தான் பாத யாத்திரை இனிப்போம். இப்போ எங்களை இந்த முறை இங்கேருந்து அதாவது இவங்க போகிறவங்க நல்லா எல்லாரும் அரவணைப்போட எல்லோரும் ஒற்றுமையாக போகணுமெண்டா நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆனால் எனக்கு இன்றைக்கு நாங்கள் வந்த விஷயம் என்னன்னா, இவர் எனக்கு அதாவது எனக்கு 1987 89ஆம் ஆண்டு நினைக்கிறேன், ஞாபகம் இல்லை. அந்த நேரத்தில் எனக்கு ஒரு வருத்தம் ஒன்று வந்தது. 3 வேல்ஃபு அடைப்பு இருந்தது. அதை சோமாக்கினவர் இவர் தான். இன்றைக்கு என்ன நடமாட வச்சவரே இவர் தான். அதுலேருந்து தான் கொஞ்சம் காலமாக வர இல்லை. இப்போ இந்த முறை அந்த ஐயாவையும் கூட்டிட்டு தான் வந்தேன் நான். என்னடா போயிட்டு வருவோம்னு சொல்லி வந்தது. மற்ற எங்களோட கோயில் விஷயமாக 2-3 பேரை சந்தி கொண்டு பண்ணி வந்தோம். அப்படி மகன் எல்லாம் என்னென்னு சொன்னால் நாங்கள் செய்த கண்மை வினையை தீக்கிறேன்னு சொன்னால் இவர்கிட்ட தான் நான் போகணும். நம்பி வந்தால் தான் என்ன எங்களுக்கு அதுக்கூடிய இதெல்லாம் கிடைக்கும். இந்த அறிக்கை அம்மா என்னை கூட்டி கொண்டு விட்ட சாந்தி என்றவ தான் முதல் கூட்டிட்டு வந்தவ. வெள்ளைக்காரனோட பெட்டிக் சாமியோட முதல் சாந்தி என்றவ தான் கூட்டிட்டு வந்தேன். அதே நேரம் அங்கே தான் இடையில் நடந்து வந்தது. இங்கே வந்து எனக்கு 2012ஆம் ஆண்டு இங்கேருந்து நான் நடக்க துவங்கினேன் நேர்த்திக்கடனுக்கு. அந்த நேரம் இங்கே இருக்கிற ஒரு சபாண்டர் இருந்தவர், அவரோட தான் இதை இங்கே வந்தேன் நான். ஆனால் எனக்கு என்னென்னாமான் அந்த அற்புதங்கள் என்று சொல்கிறேன். அற்புதத்தை சொல்ல தானே வேணும் சொல்கிறேன். நேரமான் 2012 இல்லை, அது வந்து 96 95 96ஆம் ஆண்டு நடந்து வர நேரமாக இந்த இதில் நாகமாடு என்ன நாவலடி மாடு என்ற ஒரு இடம் இருக்குது. அந்த மடுவத்தில் வார நேரம் அந்த பாதையை மறைச்சிட்டார். மறைச்சா முருகான்ட்டு கற்றுனா எனக்கு அப்படியே ஒரு சோற்றம் ஒன்று வந்துச்சு. இந்த சிவருமானும் முருகனுமாக வந்து
அவங்க உடுப்பை சொல்லலாமல் பழவளாண்ட உடுப்பு பெருமதி இல்லாத உடுப்பு ஆக்கள் நல்ல சூரியனையும் பார்க்க பிடிச்சமான ஆக்கள். அப்போ இன்றைக்கும் அதுதான் நிற்கிற முருகனும் சிவருமானும் வந்து நமக்கு வழிகாட்டி தாங்களேண்டு. அப்போ நான் கதைச்சு கொண்டு என்னோட பின்னால் வந்தாக்கள் அங்கே ஆரோட கதைக்காண்டு அவங்களுக்கு கிடைக்கல எனக்கு கிடைத்தது பைக். நான் சொல்லி இப்படி தான் இவங்க வந்தேன் இப்படி காய்ச்சேன் எங்களுக்கு காட்டலேன்ட்டு அவங்களுக்கு ஊனக்கண்ணாக்கு எனக்கு ஞானக்கண் கிடைச்சதா எல்லாம் அவரோட விளையாட்டு தான். ஆனபடியாமல் எல்லாரும் இந்த இறை வணக்கத்தோட நாங்கள் ஒற்றுமையாக போயிட்டா எல்லாம் வெற்றியாகும். நீ உங்களுக்கும் அந்த இது கிடைக்கட்டும். நன்றி நன்றி அம்மா. சொல்லுங்க ஒரு சில வார்த்தைகள் சொல்லுங்க, உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்க. நான் முதல் போக்கில் எங்களோட வீரசாமியோட தான் யாத்திரை போனீங்க. ஆண்டு ஞாபகம் இல்லை. இப்போ நீங்கள் 3-2 கிட்ட சொல்லலாம். இவர் தான் எங்களுக்கு ஒரு செம்மையாக கூட்டி 3 வருஷம் உண்மையாக ஒரு அற்புதமான பயணம். வாழ்நாளில் மறக்கவே மாட்டோம். இப்போ தான் ஐயா கண்ணு ஓடி வந்து இதில் இருந்துட்டேன். இப்போ தான் போகிறேன்ட்டு இருக்கிறேன். இருந்தாலும் அந்த யாத்திரைக்கு அதுக்கு வேற ஒரு உதாரணம் காட்டலாம். யாத்திரைன்ட்டு அதுதான் உண்மையில புனிதமான அற்புதமான முருகப்பெருமான் யாத்திரை. 3 வருஷம் ஐயாவோட போனேன். இடையிலே எனக்கு சில எனக்கு 72 வயசு. இப்போ நடக்க என்னால் முடியும். அதுக்கடையில் எங்களுக்கு 2-3 துக்க செய்திகள் வந்துடுது. அதால் முருகனை இல்லைன்னு விட்டுருந்தேன் நான். அப்புறம் இப்போ பண்டு தரிப்புக்கு போய் அவைகளோடய கூடி பாருறேன். நாங்கள் முல்லைத்தீவு தண்ணீர் விட்டு அப்படி யாத்திரைக்கு அதுக்கு அளவே இல்லையா. அந்த யாத்திரை அதுக்கு அற்புதமான அருமையான யாத்திரை, புனிதமான யாத்திரை. இன்னொரு போகிறதாக இருக்கிறேன். என்னைய முருகப்பெருமான் கண்டிப்பாக உங்களோட சந்தித்தது வந்து எனக்கு உண்மையாக சந்தோஷம். உங்களுடைய ஒவ்வொரு தட்ட கதைகளும் வந்து கேட்கல எனக்கு உண்மையாக அந்த நானே போய் நேரில் பார்த்த மாதிரி இருக்கு ஒரு விஷயமும் எனக்கு அதை நான் இருந்துட்டேன். அப்படியே அவ்வளவு சந்தோஷமா இருக்குது. சொல்லுங்கண்ணா உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்க. சொல்லணுமா, நான் 2014 5ஆம் மாதம் 16ஆம் தேதி வழி பாத யாத்திரை ஆரம்பித்தது. வெள்ளசாமி என்ற ஒரு ஆள் தான் பாதை காட்டினவர். குருசாமி என்ற இவர் தான் வேலுசாமி ஐயா. அவருடைய பேர் மகேஸ்வரன் என்று கூப்பிடப்படும். அவருடைய ஊர் வந்து காரதீவு அம்மன் கோயிலிட்டு தான் என் ஊர். ஐயாவோட வந்து நான் 5 வரையும் போயிருக்கிறேன் தொடர்ச்சியாக. இந்த பாத யாத்திரை என்று வந்து ஐயா முதல்ல உங்களை சொல்லியிருக்கேன். நாங்கள் செய்த பாவ புண்ணியம் கணக்குகள் இதில் தீரும். இதில் வரும்போது எங்களோட மனம் சுத்தபத்தமாக முக்கியம் இருக்கணும். ஐயா சொன்ன மாதிரி முருகன் வந்து பூர்வம் இல்லாட்ட உடம்புலே குழப்பத்தை உண்டாக்குற கட்டங்கள் எல்லாம் வரும். அந்த நேரம் நாங்களே முருகான்னு தான் பிள்ளைக்கு முருகான்னு நாங்களெல்லாம் நினச்சோம்னு சொன்னால் முருகனை என்னத்துக்கு சாரன்னு சொன்னால் நான் இருந்த வழியிலையும் வந்து என்ன நோக்கத்தில் வாரன் எப்படி இருக்கிறேன். இதில் வந்தால் எந்த மதம் இந்த ஒன்றுமே இல்லை, எல்லாமே சிவன் தாயின் பிள்ளைன்னு தான் சொல்லலாம். முருகன் சிவன் அப்படி இந்த பாத யாத்திரை. பட் இந்த பாத யாத்திரையில் கேட்ட வரம் கிடைக்கலன்னு சொன்னால் அந்த சாமி நான் கண்ட அனுபவத்தில் பாத யாத்திரையில் சரியான நோக்கத்தோடு சரியான சிந்தனையோடு வர இல்லை. நானும் கல்யாணம் கண்டேன் 2016 5ஆம் மாதம் 29ஆம் தேதி. எனக்கும் இதே முருகன் சரியான சோதனை காட்டி 3 வரையும் பாடுபடுத்தி இல்லை எல்லா பழக்கம் என்னில் இருக்குது. அந்த நேரங்களில் கோமாக்கி கடவுளை பேசியெல்லாம் இருக்கிறேன். சொல்லாத சொல்லலாம் சொல்லியிருக்கேன். ஏன்னா அந்த வேதனையை இப்பவும் கண்ணீர் வருது. அப்படி அவ்வளவு சொல்லி இப்போ நீங்கள் முருகன் மேலே வச்சு நம்பிக்கை தொடர்ச்சியாக வச்சு நம்பிக்கை உங்களுக்கு வந்து பலன் கிடைச்சிருக்கு. அப்படியெல்லாம் கிடைச்சி. ஆனால் எனக்கு ஒன்று ஒரு இடங்கள் ஊர்வல் நேரம் காட்டி முருகனால் எனக்கென்று ஒரு நல்ல நல்ல சந்தோஷம் வாழ்க்கைகள். எனக்கு ஒன்று ஒரு பிள்ளை, என் பிள்ளைக்கு இப்போ 5 வயது. ஆனால் இந்த பாத யாத்திரைன்ற எந்த உலகத்திலேயே இல்லை. பாத யாத்திரைன்ற கணக்கு இருக்குது. ஐயப்பன் இருக்குது, வேளாங்கண்ணி இருக்குது, திருப்பதி இருக்குது, பழனி இருக்குது. 48 நாள் 58 நாள் மண்டலம் என்று சொன்னால் இந்தோறும் கதிர்காம பாத யாத்திரை மட்டும்தான். உலகத்திலே நாங்கள் இப்போ நயனாதிவிலேருந்து வாரோம், பிராம்பத்திலேருந்து வாரோம். எங்கேருந்து வந்தாலும் இந்த சன்னதியான் ஊரில் இருந்து சன்னதியான் வேலை கொண்டு போகிறது தான் கதிர்காம பாத யாத்திரை உண்மை. சில அடியார்கள் வரல, அதெல்லாம் நாங்கள் இந்த முதல் ஆரம்பிக்க அடியார்கள் சொல்கிறேன். எந்த ஊர்லேயோ எந்த இடத்துலேருந்து நீங்கள் கதிர்காம பாத யாத்திரை ஆரம்பிக்கார்கள்
சன்னதியான் வாசலில் ஆரம்பிச்சது தான் அது உண்மையான கதிர்காம பாத யாத்திரை. அதுக்கு பிறகு நீங்கள் வந்து உங்களோட ஊர்லேருந்து நடந்து வரலாம். நயனாதீவிலேருந்து நடந்து வந்திருக்கிற மாஸ்டர் பேங்கர் ஐயாண்ட பேர் தெரியா, மட்டக்களப்பு வாழைக்கினி ஐயா கல்லடி சாமி ஒரு ஆள். அந்த சாமியை போய் மோசம் போயிட்டார். அவர் ஒரு நல்ல ஒரு சாமி. மற்ற நாங்கள் கண்ட அனுபவம்ண்டா, நான் இந்த ஐயாவோட 2016 போகும்போது ஒரு ஐயா விட்டு நான் பிரிஞ்சு போயிட்டேன் காட்டில். போனால் கள்ள வியாழன்று கள்ள வியாழன்ற ஒரு இடம். அதில் வந்து சிசம் மாற்றும் எந்த சாமியே ஒருக்கா சிசம் மாற்றும். நானும் எங்களோட தம்பி கிருவாசாமின்னு ஒரு ஐயப்பன் சாமி ஒரு ஆள் பாதை மாதிரி செக்கல் ஆகுது. நான் நின்று கொண்டு இருக்கும்போது கணக்கான ஒரு பறவை, அந்த பறவை வந்து எங்களோட காலு கிட்டே விழுகுது. விழுந்த அங்கட சாமியில் சொன்ன சாமி இந்த பறவையை பிடிங்க பார்ப்போம்ட்டு. அந்த பறவை நான் குனிஞ்ச 15 அடி தள்ளி போகும். அப்படியே குனிஞ்சு ஒரு அரை மணி நேரத்துக்கு போய் எங்களுக்கு உங்களுக்கு அந்த பாதை வந்து காட்டிக்கு அரை மணி நேரம் புறம் எங்கட கையில் பிடிபடுற நிமிடம் ஆமி கேம்ப் ஒன்று இருக்குது. கடலில் காட்டு வழியில் ஆமி கேம்ப் இருக்குது. ஒரு காட்டில் ஆமி கேம்ப் இருக்குது. அதில் அந்த ஆமி கேம்பில் போவோம். அந்த ஆமி கேம்ப் சொன்னால் இனி நீங்களும் போகாதீங்க, சிறுத்தை இருக்குது, கவனமாக இருக்கும். நாங்கள் அன்றைக்கு அதில் படுத்துருந்தாங்க. சரி, அப்படியே நாங்கள் அப்படியே இருந்த சாமி அந்த குருவி எங்கட கையில் ஆமி கேம்பு கிட்ட இருந்தது. அந்த பறவை தான் எங்களை பாதையை காட்டினது. பாதையை காட்டி அந்த ஆமி கேம்பு இல்லை போவாதீங்க சாமி, எனக்கு சிறுத்தைகள் இருக்குது. இது 2016 நடந்த சம்பவம். சிறுத்தைகள் இருக்குது, நீங்கள் போனால் பின்ன எங்களை அங்கேயே படுக்க வச்சாலும் சாப்பாடு இல்லை சாமி மேலே. இந்த தாங்கட்டாக சொல்லுன்னா மச்ச உணவு இருக்கணும், நாங்கள் வேண்டாம் அவை இந்த சட்டியில் சுடுதண்ணியும் வச்சு தந்து அடுத்த நாள் பயணம் தொடர்ந்துனாங்க. போய் கதிராமத்தில் போய் நல்ல மாதிரிலாம் கிடச்சிது. மற்ற இந்த யாத்திரையில் வாராக்கள் சில குழப்பங்கள் வருது, நீங்கள் இல்லைன்ற மாதிரியில் வருது. அதையெல்லாம் குழம்பி நல்ல வடிவாக இந்த பாத்திரையை தொடரணும்னு நான் நினைக்கிறேன். வணக்கம் சார். வணக்கம். உங்களோட வந்து காய்ச்சது மாதுளன் என்னுடைய யூடியூப். ஓகே, மாது விலாக்ஸ். உங்களோட சந்திச்செல்லாம் சந்தோஷம். எவரும் எங்கே கன்சாவேலானே ஐயா நீங்கள் இனிமில்லானே உங்களை நான் கண்டுக்கிறேன். எங்கள் கன்சாவடியில் பெரிய நாணிகளுக்கு அவனுக்கு ஊருமில்லை பேருமில்லை. அவன் ஏக வழி. அந்த ஏக வழியை அவன் தேடிக்கொண்டிருக்கிறான். இன்றைக்கு நாங்கள் எங்களோட உடம்பை எத்தனைத்தாலே நாங்கள் எல்லாம் பார்க்குறோம். அதை வரைக்க என்னத்தை கொண்டு வந்தோம், என்ன கொண்டு போக போகிறோம்? எங்களோட வயதுக்குத்தான் பசிக்குத்தான் சாப்பாடு இருக்குது. எங்களோட ஆத்மாவுக்கு பசி இருக்குது. அது கடவுள்கிட்ட கதையெடுத்து யார் கதைக்கணியோ அந்த பசியை நாங்கள் தீர்க்கோம். அதை தான் நாங்கள் ஓடி திரிகிறோம். அது உடலுக்கு சாப்பாடு இருக்குது. எங்களோட ஆத்மாவுக்கு அந்த பசியை என்னென்ன தீர்க்கலாம்? கடவுளின்ற கதையோ இல்லை முருகன்ற கதையோ இல்லை பிள்ளையாட்ட கதையோ இல்லாட்டி சிவன்ன்ற கதையோ இல்லாட்டி அமலாட்சின்ற கதையோ அதெல்லாம் காய்ச்சா தான் எங்களோட ஆத்மா சாந்தி. அதை தான் ஆத்மா சாந்தி என்று சொல்கிறோம். அந்த பெரிய ஜீவ ஆத்மாவும் அவன் எங்கே போனாலும் தன்னை ஊரையும் விட்டு எங்கேயும் போட்டுக்கிட்டு போனாலும் அந்த ஆத்மா அதுதான் விடலை. உங்களுடைய கதிர்காம யாத்திரை பயண அனுபவங்களோட ஒரு சில வார்த்தைகள். வந்து அங்கே வர மட்டும் ஜன்னடியான நெச்சிட்டு போயிருக்க ஜன்னடியான எல்லாத்தையும் நீ பேரப்பா. அதான் உண்மை. அது நாங்கள் 24 மத்தியானம் எங்களோட ஆத்மா யாத்திரை செய்து நீங்கள் சொல்கிற மாதிரி உடம்புக்கு பசி எங்கள் சாப்பாடு, எங்களுடைய ஆத்மாவுக்கு பசி தான் இந்த யாத்திரைகள், கடவுள் வழிபாடு. அதான் உண்மை. அதுக்கு நாங்கள் எவ்வளோத்துக்கு நாங்கள் பாடுபடுறோம், எவ்வளோத்துக்கு நின்றுதோம். நாங்கள் புறக்க ஒரு தாயின் வேத்துக்கு பாடுறோம். என்னத்தை கொண்டு வந்தோம்? ஒன்றும் இல்லையே. இது எந்த காணி, இது எந்த பூமி, இது எந்த சொத்து.
இந்த உடம்பு இதுக்கு மட்டும்தான் எல்லாம் பேர் கலாபூஜனம் அந்த பட்டம் இந்த பட்டம் ஆத்மீய துறவி ஆத்மீய ஜீவ ஆத்ம எங்கடா கடவுள்ன்ற ஒரு பட்டம் பண்ணினா அது அவ்வளோ பெருமை. இந்த அப்பர் சாமியார், இந்த சுந்தரமூர்த்தியார், இந்த மாணிக்கவாசர் அவையிலெல்லாம் அவ்வளோத்தை தேடி பிடிச்சிருக்க. அது மாதிரி நாங்கள் என்ன தேடுறோமா? இல்லையே. அதான் உண்மை, அதான் சத்தியம், அதான் நேம். அவங்க தேடி வச்சதான் நாங்கள்
மண்டபத்துக்குள்ளேயே வந்துருந்தாச்சு. இன்றைக்கி சாப்பிட்டு தான் போகிற ஒரு மொழியும் இன்றைக்கு வந்து உள்ளுக்கே வந்து இருந்துட்டேன் பாருங்களா. இன்றைக்கி சாப்பாடு வந்துருக்குது. இன்றைக்கி தனித்தனியாக கரைச்சோறு இல்லை, குலசோறு போட்டு வாழை இலையை போட்டு வந்து இருந்தாச்சு. எங்களுக்கு தராங்க போகுது, அது வரைக்கும் வந்தது, அது வரைக்கும் வந்தது. எங்களுக்கு ஸ்பெஷலாக கறியெல்லாம் மட்டும் குறைக்க போயிடும் மேம். அங்கே போகுது பருப்பு ஸ்பெஷலாக போகுது எல்லாருக்குமே. ஏன்னா கறி கொஞ்சம் குறைச்சி விட்டதால் எல்லாருக்கும் இப்போ பருப்பு போகுது தனித்தனியாக. வாங்க வாங்க வேலைக்கு வாங்க. எங்களுக்கு இப்போ எங்களுக்கு தான் போடு படம் நடக்குது. அந்த வருது 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 வருது. ஐயா இங்கே வாங்க, எங்களை போடுங்க. எங்கள் 2 பேருக்கு போடாமல் அதில் சாப்பிட முடியுது ஒரு பகுதி. ஓகே ஓகே கறியை பண்ணா கறியை